ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். தேனி சமதர்மபுரத்தில் போதைப்பொருள் நுண்ணறிவு சிறப்பு பிரிவு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது. வழக்கம் போல் நேற்று இரவு போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிவிட்டு போலீசார் சென்றுவிட்டனர். நள்ளிரவில் மர்ம நபர்கள் 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தனர். பூட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர். வழக்குகள் தொடர்பாக போலீசார் கைப்பற்றி வைத்திருந்த போதைப் பொருட்கள், செல்போன்கள், துப்பாக்கிகளை கொள்ளையடித்தனர். அந்த வழியாக ரோந்து வந்த கான்ஸ்டபிள் முருகேசன் வழியில் ஆசாமிகளை பார்த்தார். அவர்கள் மீது சந்தேகப்பட்டு நிறுத்தினார். போலீஸ் கைப்பற்றிய பொருட்கள் அவர்கள் கையில் இருப்பதை பார்த்தார். அதற்குள் 2 பேரும் கான்ஸ்டபிளை தாக்கிவிட்டு தப்பியோடினர். முருகேசன் அவர்களை விரட்டி சென்றார். அப்போது 2 ஆசாமிகளும் கான்ஸ்டபிள் மீது கல் வீசி தாக்கினர். இதில் அவர் காயமடைந்தார். நைட் ரவுண்ட்ஸில் இருந்த SSI ரமேஷுக்கு தகவல் கொடுத்தார். உடனே அவர் ஸ்பாட்டுக்கு வந்தார். பின்னர் 2 பேரும் சேர்ந்து ஆசாமிகளை துரத்தி சென்றனர். இதில் ஒருத்தன் போலீசாரிடம் மாட்டிக்கொண்டான். அவனது பெயர் நிதிஷ்குமார், வயது 23 என்பதும் பண்ணைபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவன் என்பதும் தெரியவந்தது. அவனிடம் நடத்திய விசாரணையில் தப்பி ஓடியது கோம்பையைச் சேர்ந்த 24 வயதான உதயகுமார் என்பது தெரிந்தது. போதை நுண்ணறிவு சிறப்பு பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து 24 செல்போன்கள், 650 மில்லி கஞ்சா ஆயில், போதை பவுடர், ஒரு ஏர் கன், 3 கேமராக்களை திருடியதாக நிதிஷ்குமார் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக தேனி அல்லிநகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நிதிஷ்குமாரிடம் விசாரணை தொடர்கிறது. தப்பியோடிய உதயகுமாரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். போலீசார் கூறுகையில், வழக்குகள் தொடர்பாக போதை தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றி வைத்திருந்த பொருட்களை கொள்ளையடித்து இருக்கின்றனர். எல்லா பொருட்களையும் கைப்பற்றிவிட்டோம். எதற்காக திருடினார்கள் என்பது தெரியவில்லை. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது என்றனர். போலீஸ் ஸ்டேஷன்களிலேயே புகுந்து ஆசாமிகள் துணிகரமாக கொள்ளையடித்த சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.